அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இன்னைக்கு வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் ரொம்ப சருகுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஜாதகத்துல இல்ல. ஏன் ஜாதகத்துக்கும் அவங்க சருகிறதுக்கும் சம்பந்தம் எங்கடா அந்த இது இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க திருமண டேட்ல இருக்கு. உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 4, அதுக்கப்புறம் உத்திரட்டாதிக்கு அடுத்து ரேவதி 1. இல்ல நீங்க இந்த பாதத்துக்கே போக வேண்டாம். உத்திரட்டாதி, ரேவதி, அசுபதி இந்த 3 நட்சத்திரத்துல திருமணம் நடக்கக்கூடாது. யாருக்கு சூரியன் எந்த நட்சத்திரம் இருந்தானோ அதுல இருந்து தொடர்ந்து 3 நட்சத்திரங்களும் நடக்கக்கூடாது. உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னா பரணி, கார்த்திகை, ரோகிணி. இதுல நடந்தாச்சுன்னா அவங்க லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடைஞ்சிருவாங்க. நான் பார்க்குற ஜாதகங்களில் 80% பேர் பிள்ளைக்கு பார்க்குறாங்க, பிரச்சனை தெரியல. புருஷனுக்கு பார்க்குறாங்க, பிரச்சனை தெரியல. பொண்டாட்டிக்கு பார்க்குறாங்க, பிரச்சனை தெரியல. புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் நடந்ததை பார்த்தா தான் முட்டுது ஜாதகம். அங்கே விவாக சக்கரம் இல்லை. 5வது 3வது நட்சத்திரம் பூரம், ஹஸ்தம், சித்திரை. யார் கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். சரி சார், இந்த 5வது 3ல் பண்ணலை, விட்டுட்டாங்க. 6வது 3 விவாக நட்சத்திரம் பிரச்சனையா இருந்தா இந்த திருமணத்துல மட்டும்தான் பாதிப்பு வருமா, இல்ல வேற ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டா? கல்யாணம் ஆகிற நட்சத்திரமே பிரச்சனை அப்படிங்கிறனால அவங்க லைஃப் பூராமே இந்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்தை தாலி கட்டும் போது அவங்க எதை எடுத்தாலும் சரி மோஸ்ட்லி முட்டி மோதி முணங்கி எங்க போய் நிக்கிறாங்கன்னா கோர்ட் வாசல்ல இன்னைக்கு 1 கோடி பேர் நிக்கிறாங்க. முதல் 3 நட்சத்திரத்துல கல்யாணம் நடந்ததுன்னா சூரியன் நிக்கிற நட்சத்திரத்துல இருந்து முதல் 1, 2, 3 நடந்தா வாழ்க்கை பூரா போராட்டம். 2வது 3 நட்சத்திரம் பரணி, கார்த்திகை, ரோகிணி நடந்தா அவங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி ஊதிட்டு மேல வந்துருவாங்க. 6வது 6 நட்சத்திரத்துல திருமணம் நடக்கக்கூடாது. இந்த 6 நட்சத்திரம் பேடுன்னு போட்டு பாருங்க. இதுல தப்பி தவறி தாலி கட்டிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை போராட்டம் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க தெரியாம இந்த 15 நட்சத்திரத்துல தாலி கட்டிட்ட சார் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கொடுத்துருக்கிற அந்த 12 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லையில இருந்து அகிலன் அண்ணாதுரை சார் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடைசியா நீங்க கொடுத்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தது. நிறைய பேர் அப்ப கேட்ட விஷயம் என்னன்னா, திருமணத்துக்கு எல்லாருமே வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்க எந்த முறையில எப்படி வந்து திருமணத்துக்காக அந்த திருமண நாளை குறிக்கிறதுக்கும் ஜாதகத்தையும் எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல கேள்வி. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற அந்த கட்டத்தை பாருங்க. உங்க வீட்டிலேயே எந்த கிரகம் பலவீனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த ஜாதகர் வந்து 1972 பிறந்திருக்கிறாரு. 27/3/1972 பிறந்த இடம் வந்து தூத்துக்குடி. நேரம் அதிகாலை 4:30. இதில் ஜாதகம் பார்க்குறது ரைட்டு. நம்ம வந்து ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் ரொம்ப சருகுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஜாதகத்தில் இல்லை. ஏன் ஜாதகத்துக்கும் அவங்க சருகிறதுக்கும் சம்பந்தம் எங்கடா அந்த இது இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க திருமண டேட்டில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விவாக சக்கரம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விவாக சக்கரத்தில் ஒரு பெரிய கோட்டை விட்டுருந்தாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த ஜாதகத்தை பாருங்கள். சூரியன் உத்திரட்டாதி 3ல் இருக்கிறார் பாருங்கள். மக்களே, இதை கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பாருங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக கல்யாணம் ஆகிற தம்பதியாக இருந்தாலும் சரி, இனிமேல் கல்யாணம் நடக்க போகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் சறுக்காமல் இருந்துக்கலாம். யாருக்கு எல்லார் ஜாதத்துலேயும் சூரியன் இருப்பார் இல்லையா, அந்த சூரியன் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ இந்த ஜாதகருக்கு சூரியன் உத்திரட்டாதி 3ல் இருக்கிறார். இவருக்கு கல்யாண டேட்டுன்னு எடுக்கும் போது உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 4, அதுக்கப்புறம் உத்திரட்டாதிக்கு அடுத்து ரேவதி 1. இல்லை நீங்கள் இந்த பாதத்துக்கே போக வேண்டாம். உத்திரட்டாதி, ரேவதி, அசுபதி இந்த 3 நட்சத்திரத்தில் திருமணம் நடக்கக்கூடாது. இவருக்கு உத்திரட்டாதியில் சூரியன் நிற்கிறாரு. அப்போ உத்திரட்டாதி அன்னைக்கு திருமணம் நடக்கக்கூடாது, ரேவதி அன்னைக்கு நடக்கக்கூடாது, அசுபதி அன்னைக்கு நடக்கக்கூடாது. அதாவது யாருக்கு சூரியன் எந்த நட்சத்திரம் இருந்தானோ அதுலேருந்து தொடர்ந்து 3 நட்சத்திரங்களும் நடக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து
உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி, அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னா பரணி கார்த்திகை ரோகிணி. இதில் நடந்தாச்சுன்னா அவங்க லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடைஞ்சிருவாங்க. முதல்ல சொன்ன உத்திரட்டாதி ரேவதி அசுபதியில் தெரியாதனமாக லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் சார், திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டேன் சார், இல்லை எங்கள் வீட்டில் பார்க்க மாட்டாங்க, சொந்த பந்தம் இப்படின்னு ஏதாவது ஒரு சாக் போக்கு சொல்லி சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது ஃபஸ்ட்டு நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதி அசுபதி. யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நான் சொல்கிறது இந்த ஜாதகத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்கள், அதோட முதல் நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் திருமணம் நடந்தால் விவாக சக்கரம் இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதியில் பண்ணக்கூடாது. சரி, எதில் சார் பண்ணலாம்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதிக்கு அடுத்து என்ன வருது? பரணி கார்த்திகை ரோகிணி. இதில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவங்க ஆயுள் இருக்கோ அந்த ஆயுள் வர எல்லா பிரச்சனைகளுமே பேஸ் பண்ணி இலகுவாக எல்லாத்தையும் அடைஞ்சிருவாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள். அந்த சூரியன் நிற்கிற நட்சத்திரம் 1, ரெண்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் கல்யாணம் ஆகிடக்கூடாது, விவாக சக்கரம் இல்லை. 4வது 5வது 6வது நட்சத்திரத்தில் திருமணம் நடந்தால் அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த முதல்ல 3 நட்சத்திரத்தில் திருமணம் யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். அவங்க பூரா லைஃப்பில் போராடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஜாதகத்தை எடுத்துகிட்டு, ஹஸ்பண்ட் ஜாதகத்தை எடுத்துகிட்டு, உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு, உங்கள் பசங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே உழல்வீங்க. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது? விவாக சக்கரத்தில் இருக்குது. தயவு செய்து விவாக சக்கரத்தில் பாருங்கள். அப்புறம் முதல்ல 3 பேடுன்ட்டேன், 2வது 3 நல்லா இருக்கும்ட்டேன், இது 6. நல்லா கவனிங்க. உத்திரட்டாதி ரேவதி அசுவதியோட முதல் 3 முடிஞ்சுது. பரணி கார்த்திகை ரோகிணி 2வது நல்ல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி பரணி கார்த்திகை ரோகிணி நல்ல நட்சத்திரம், ரோகிணிக்கு அடுத்து மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நட்சத்திரம் இல்லை. புனர்பூசத்துக்கு அடுத்து பூசம் ஆயில்யம் மகம் நல்ல நட்சத்திரம் இல்லை. 5வது 3வது நட்சத்திரம் என்னதுன்னா பூரம் உத்திரம் ஹஸ்தம், இது நல்ல நட்சத்திரம். அப்போது 5வது 3வது நட்சத்திரம் பூரம் ஹஸ்தம் சித்திரை யார் கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். சரி சார், இந்த 5வது 3ல் பண்ணலை விட்டுட்டாங்க, 6வது 3 பூரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விஷாகம் அனுஷம் பண்ணக்கூடாது, கேட்டை மூலம் பூராடம் பண்ணக்கூடாது. 8வது 3வது நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஜெயிச்சிரும். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி. அப்போ இந்த நட்சத்திரத்தை நல்லா கவனிங்க. அதாவது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு 1, அதாவது சூரியன் எங்கே நிற்கிறாரு? உத்திரட்டாதியில் நிற்கிறாரு. உத்திரட்டாதியில் பண்ணக்கூடாது, ரேவதியில் பண்ணக்கூடாது, அஸ்வதியில் பண்ணக்கூடாது. 3 இதில் தப்பி தவறி பண்ணிட்டீங்க. லைஃப்பில் நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 100% கரெக்டாக இருக்கும். 1 2 இல்லை, 99லாம் சொல்ல மாட்டேன், 100% கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் தெரியாதனமாக பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி தயவு செய்து இதை செக் பண்ண பார்க்கும்போது, சார் எனக்கு சூரியன் நிற்கிற நட்சத்திரத்துலேருந்து 1 2 3 பண்ணிட்டேன், இல்லை அப்படின்னா பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்ல நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மருதாளி கல்யாணம் பண்ணிடுங்க. 12 நட்சத்திரம் தான் பேட் நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன், 15 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். அந்த 15 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக வரக்கூடிய நாளில் ஒரு முகூர்த்த நாள் பார்த்து நீங்கள் மருதாளி கட்டிட்டு, ஆனால் நல்லா கவனிங்க, மருதாளி கட்டுறவங்க அன்றைக்கே திருமணமான மாதிரி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அந்த ஜாதகம் பேசும். அதுக்கு உங்களுடைய வயசு உங்களுடைய இந்த இது எல்லாமே ஒத்து வரணும். ஏன்னா இது முழுமையாக செய்யாமல் அந்த ஜாதகம் வந்து திருப்பியும் நமக்கு பிரகாசிக்காது. அப்போ தயவு செய்து இந்த பேடான நட்சத்திரங்களில் திருமணம் நடந்திருக்கான்னு பாருங்கள். மக்களே, என்னடா திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திருமணங்கிறது 1000 காலத்து பயிர். நீ உமி கொண்டு வா நான் ஊதி சாப்பிட்றேங்கிறதுக்கு இது விளையாட்டு கல்யாணம் இல்லை. கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அதை மாற்ற முடியாது. தயவு செய்து நல்லா கவனிங்க. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு 1 2 3 இதில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்ல தெளிவாக நாங்கள் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இந்த ஜாதகருக்கு 27/3/1972 மகன் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகருக்கு சூரியன் மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 3ல் நிற்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு உத்திரட்டாதி 1 உத்திரட்டாதி 2 உத்திரட்டாதி 1 ரேவதி 2 அசுபதி 3ல் திருமணம் நடந்தால் வாழ்க்கை பூரா அவஸ்தைப்படுவார். இது 3ல் நடக்கலை அப்படின்னா அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து 3 நட்சத்திரம் பரணி கார்த்திகை ரோகிணி இதில் நடந்தால் குட்னு போட்டிருக்கு பாருங்கள். நல்லா கவனிச்சிடுங்க. அவங்க வாழ்க்கை பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அமைஞ்சிடும். காதலுக்கு போக மாட்டாங்க, அங்கே சிக்க மாட்டாங்க, இங்கே சிக்க மாட்டாங்க, அரேஞ்ச் பண்ணி அப்படியே அது அல்வா மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. சில பேருக்கு சரியாக அமையாது. ஜோதிடர்கள்ட்ட போயும் தப்பாக வருது. அதுக்குனால தான் அந்த பதிவு. ரைட்டு. இந்த முதல் 3 நட்சத்திரத்தில் கல்யாணம் நடந்ததுன்னா சூரியன் நிற்கிற நட்சத்திரத்துலேருந்து முதல் 1
2, 3 நடந்தால் வாழ்க்கை பூரா போராட்டம். இரண்டாவது 3 நட்சத்திரம் பரணி, கார்த்திகை, ரோகிணி நடந்தால் அவங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி ஊதிட்டு மேலே வந்துடுவாங்க. அதுக்கடுத்து மிருகசீஷம் 7, திருவாதிரை 8, புனர்பூஷம் 9, பூசம் 10, ஆயில்யம் 11, மகம் 12. இந்த 6 நட்சத்திரத்தில் பேடுன்னு போட்டு பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பேடுன்னு சொல்லக்கூடிய முதல் 3ல் நடக்கக்கூடாது, 2வது 3ல் நடக்கலாம். அந்த 2வது 3 தாண்டி இந்த 6 நட்சத்திரத்துக்குள்ள கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை பூரா போராடுவாங்க. இதை நான் சொன்னால் நீங்கள் தேடுவீங்க அப்படிங்கிறனால தான் போர்டில் எந்த அளவுக்கு நாங்கள் எழுதி க்ளீனாக உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அதனால் வாழ்க்கை இதில் மாட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த 12வது நட்சத்திரத்துக்கு அப்புறம் ஒரு 3 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். பூரம் 13, உத்திரம் 14, அஸ்தம் 15. இதில் அதாவது முதல் 3 நட்சத்திரம் நடக்கூடாது, 2வது 3 நட்சத்திரம் நடக்கலாம், 5வது 3 நட்சத்திரம் திருமணம் நடந்தால் லக்கி ஃபெலோ. அப்போ அதில் குட்டுன்னு போட்டுருக்கு பாருங்க. அப்போ அந்த 3 நட்சத்திரம் யாருக்கு திருமணம் நடக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை இல்லை, எதுனாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. எங்கே போய் யாரை பிடிக்கணுமோ பிடிச்சி மேலே போயிடுவாங்க. அடுத்து 6வது 6 நட்சத்திரத்தில் திருமணம் நடக்கக்கூடாது. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ 3 நட்சத்திரமாக பிரிங்க. 5வது 3 நட்சத்திரம் நல்லது, 6வது 3 நட்சத்திரம் சித்திரை 16, சுவாதி 17, விசாகம் 18 நடக்கக்கூடாது. அனுசம் 19, கேட்டை 20, மூலம் 21. இந்த 6 நட்சத்திரம் பேடுன்னு போட்டிருப்பாருங்க. இதில் தப்பி தவறி தாலி கட்டிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போராட்டம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? வீட்டுக்கார ஜாதகத்தை பார்த்தேன், என் மகன் ஜாதகத்தை பார்த்தேன், என் ஜாதகத்தை பார்த்தேன் அப்படின்னு ஜாதகத்தில் தெளிவு கிடைக்காது. பிரச்சனை இங்கே இருக்குது, நீங்கள் எங்கேயோ தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போது இதை சரி பண்ணுங்க. சரி, இதில் பண்ணல சார், ஃபைனலாக 8வது 3 நட்சத்திரம் பூராடம் 22, உத்திராடம் 23, திருவோணம் 24, 9வது 3 நட்சத்திரம் அவிட்டம் 25, சதயம் 26, பூரட்டாதி 27. இதுக்கு அடுத்து தான் உத்திரட்டாதி வந்துடுது. அப்போ இதோட முடிஞ்சுது. இந்த 6 நட்சத்திரத்தில் யார் திருமணம் பண்ணுறாங்களோ அவங்க தப்பிச்சிருவாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா இங்கே பாருங்கள், 2வது 3 நட்சத்திரம் இதில் நல்ல நட்சத்திரம் எது அப்படின்னு உங்களுக்கு தந்துடுறேன். ஏன்னா தவறான நட்சத்திரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் நல்ல நட்சத்திரத்தில் திருப்பியும் மறுதாலி கட்டணும். அதுக்கு தான் இதை தரேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜாதகம் இருக்குது, உத்திரட்டாதியில் சூரியன் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கிடுங்க. முதல் 3 நட்சத்திரம் விட்டுருங்க. 2வது 3 நட்சத்திரம் கார்த்திகை, பரணி 4, கார்த்திகை 5, ரோகிணி 6, 3 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இந்த ஜாதகம் இருக்குது. இதை விட்டா கவனிங்க, 13, பூரம் 1, உத்திரம் 14, அஸ்தம் 15. இந்த 3 நட்சத்திரம் 3 3 6 நட்சத்திரம் ஆச்சா. அதுக்கடுத்து இந்த 6 நட்சத்திரத்தை விட்டுருங்க, பேடுன்னு வர்றது. கீழே வாங்க, 8வது 3 நட்சத்திரம் பூராடம் 1, உத்திராடம் 2, திருவோணம் 3, அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 12 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். கூடால 15 நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் மாட்டுறீங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் யாருக்கு மகளாக பிறந்தாலும் சரி, யாருக்கு கணவனாக இருந்தாலும் சரி, அவங்க முட்டி மோதி கசங்கி கடைசியில் கோர்ட் வாசலில் போய் இன்றைக்கி 1 கோடி பேர் நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா வரக்கூடிய ஜாதகத்தில் பூரா அந்த விவாக சக்கரம் இல்லாத நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு பதிவு பண்ண விட்டேன், இப்போ சொல்லிடுறேன், ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா இந்த விவாக சக்கரம் பெண்களுக்கு பார்க்கணும். எப்போவுமே பொருத்தம் பார்க்கும்போது யாருக்கு பார்ப்போம்? ஆணுக்கா பார்ப்போம், பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து பார்க்கணும். அப்போ பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த சூரியன்லேருந்து 1 2 3 வேண்டாம், 4 5 6 சூப்பர். அப்புறம் 7 8 9 ஃபினிஷ், 10 11 12 ஃபினிஷ். அதுக்கப்புறம் 13 14 15 சூப்பர். அதுக்கப்புறம் 16 17 18 ஃபினிஷ், 19 20 21 ஃபினிஷ், 22 23 24 சூப்பர், 25 26 27 சூப்பர். இப்போ 12 நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள், 15 நட்சத்திரம் பேட் நட்சத்திரம். நீங்கள் தெரியாமல் இந்த 15 நட்சத்திரத்தில் தாலி கட்டிட்ட சார் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கொடுத்துருக்குற அந்த 12 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ 2வது 3 நட்சத்திரம், 5வது 3 நட்சத்திரம், 8வது 3 நட்சத்திரம், 9வது 3 நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் தாராபுல உள்ள நட்சத்திரத்தை பார்த்து மறுதாலி கல்யாணம் பண்ணுங்க. திருப்பியும் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தாராபுலம், இந்த 12 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் கொடுத்துருக்கேன், 12ல் கண்டிப்பாக உங்களுக்கு தாராபுல உள்ள நட்சத்திரம் வரும், ஒரு நல்ல கிழமை வரும், நல்ல லக்கணம் வரும். மறு கல்யாணம் பண்ணி அன்னைக்கு இரவு புதுமான தம்பதி மாதிரி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து தப்பிச்சு மீண்டும் லைஃப்பில் பிரகாசம் ஆரம்பிச்சிடும். நான் பார்க்குற ஜாதகங்களில் 80% பேர் பிள்ளைக்கு பார்க்குறாங்க, பிரச்சனை தெரியல, புருஷனுக்கு பார்க்குறாங்க, பிரச்சனை தெரியல, பொண்டாட்டிக்கு பார்க்குறாங்க, பிரச்சனை தெரியல, புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் நடந்ததை பார்த்தா தான் முட்டுது ஜாதகம். அங்கே விவாக சக்கரம் இல்லை. அப்போ விவாக சக்கரம்னா என்ன, அதை எப்படி பார்க்குறது? ஏன்னா அந்த விவாக சக்கரத்தை ஃபார்முலாவை போட்டோம்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. அங்கே பாருங்கள்,
தெற்கில் பாருங்கள், வடக்கில் பாருங்கள், கிழக்கில் பாருங்கன்னா உங்களுக்கு நிற்காது. உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக எங்கள் எடிட்டர் வந்து 2-3 திருப்பு கஷ்டப்பட்டு அதை எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால் இது ஏன் இப்படி கஷ்டப்பட்டாருன்னா, இது வந்து மக்களுக்கு போய் சேரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு இதில் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான்னா அப்போ மக்களுக்கு போய் சேரப்போகுதுன்னு அர்த்தம். தயவு செய்து நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி விவாக சக்கரத்தில் தான் நீங்கள் திருமணம் ஆகியிருக்கா செக் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் ஜோயிடா அணைய வேண்டாம். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். இது கரெக்ட் இல்லாத பட்சத்தில் மருதாளி நல்ல நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய 12 நட்சத்திரத்தில் கட்டி அன்று இரவே மீண்டும் பதிவு பண்ணுறேன், முதலிரவு மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிடணும், தாம்பத்திய வாழ்க்கையை. அப்போந்தான் அந்த இது புது திருமணம் பேசும். நம்ம ஏனோ தானோன்னு ஒரு கல்யாணத்தை கட்டிட்டோம், ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு மஞ்சள் தாலி கட்டினோம், அப்படிலாம் கட்டக்கூடாது. முதல்ல கட்டின தாலியை மறுதாலி கட்டுறது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நகை வந்து வேஸ்ட் ஆகாது, வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் ஒரு வசதியே இல்லையா, ஒரு மஞ்சள் கிழங்குல கூட தாலி கட்டிங்க, அது தாலி தான். ஆனால் முதல்ல கட்டின தாலியை தயவு செய்து கணத்தை கொண்டும் கட்டிடுறாங்க. ஏன்னா அதில் தான் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சே, திருப்பி கொண்டு வந்தால் அந்த நெகட்டிவ் நம்மளை பாதிக்கும். இவ்வளோதான். இதை தயவு சரி பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் குடும்பங்களில் அவங்க ஏன் போராடுறோம், எதுக்கு போராடுறோம், நல்ல டேலண்ட்டு, நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம் இருந்து சறுக்குறாங்க. ஏன் சறுக்குறாங்கன்னா இந்த நட்சத்திரம் தான். சார், இப்போ இந்த விவாக நட்சத்திரத்தினாலதான் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விவாக நட்சத்திரம் பிரச்சனையா இருந்தா இந்த திருமணத்துல மட்டும்தான் பாதிப்பு வருமா, இல்ல வேற ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டா சார்? இல்லைப்பா, அந்த கல்யாணம் ஆகிற நட்சத்திரமே பிரச்சனை அப்படிங்கிறனால அவங்க லைஃப் பூராமே இந்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்தை தாலி கட்டும் போது அவங்க எதை எடுத்தாலும் சரி மோஸ்ட்லி முட்டி மோதி முணங்கி எங்கே போய் நிற்கிறாங்கன்னா கோர்ட் வாசலில் இன்றைக்கி 1 கோடி பேர் நிற்கிறாங்க. இதுக்கு பொண்ணு மேலே தப்பு இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களாம் படிச்சிருக்கு, திமிர்த்தனமாக பண்ணுது, அது வேலை இருக்குது, சம்பளம் வாங்குது, அதனால் ஆண்களை மதிக்க மாட்டேங்க. அது இல்லை. நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையோடையே எல்லாரையும் பார்க்காதீங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படி பண்ணாது. இவங்க தெரியாதனமாக அந்த நட்சத்திரத்தில் போய் மாட்டினா தான் அந்த குழந்தைங்களை அப்படி பேச வைக்குது, அந்த கணவனை அப்படி பேச வைக்குது, சண்டை போடுறாங்க, பிரிஞ்சிருந்தாங்க. அதனால் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையுமே பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தாங்க. அந்த கிரகங்கள் பின்னாடி இருந்தால் அவங்கள வந்து நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் மாற்றிடுது. முதல்ல பழி போடுறதை விட்டுருங்க. பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு நிறைய சம்பளம் வாங்குது, அதான் திமிராக இருக்குது, அதனால தான் அப்படி. ஏன்னா பொம்பளைங்களெல்லாம் நீங்கள் திட்டாதீங்க. மகாலட்சுமியே பொம்பளைன்னு தான் சொல்கிறோம். நம்மளை பெற்றது தாய், அதுவும் பொண்ணு தான். நமக்கு வரக்கூடிய மனைவி பொண்ணு தான், நமக்கு பிறக்கிற குழந்தையும் பொண்ணு தான். ஏன் தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே பழிய போடுறீங்க? இதை மட்டும் கரெக்டாக பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கும் விடை கிடைக்கும். நன்றி சார். தேங்க்யூ.